பகவானிடத்தில் பக்தி செய்யறதுக்கு பல பேர்கள் வழிகாட்டிகளா இருக்கிறார்கள், வழி துணைவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் போன வழிதான் மார்க்கம், பக்தி மார்க்கம்னு சொல்லப்படுறது. பக்தி யோகம், பக்தி ரசம், பக்தி மார்க்கம் என்று சொல்றோம். பகவானிடத்துல பக்தி செய்யறதுல ஒரு ஆனந்தம் உண்டாருது. அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது பக்தி ரசம் என்று சொல்லப்படுறது. நம்முடைய மனசை பகவானிடத்துல நிலை நிறுத்தும் பொழுது பக்தி யோகம் என்று சொல்லப்படுகிறது. பெரியோர்கள் போன வழியே நாம் அதை பின்பற்றி பகவானிடத்துல போகும் பொழுது பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பக்தி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், அதற்கு நாம் நம்முடைய தாய் தகப்பனார், அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார் என்று நம்முடைய குலத்திலே நம்முடைய முன்னோர்கள்